அதெல்லாம் நிறைய நான் எந்த டவுட்னாலும் என்னை கூப்பிட சொல்லுவேன், என்ன டைம்னாலும் கூப்பிட சொல்லுவேன், என்னன்னாலும் அவங்களுக்கு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். இந்த ஜென்ரேஷனில் நான் செய்கிறேன்னா அடுத்த ஜென்ரேஷனில் இன்னொருத்தையும் செய்வான். அந்த மாதிரி எல்லா பேரும் எல்லார் வீட்லேயும் ஒன்று ஒன்றாவது கம்பல்சரி வச்சு வளர்க்கணும். அதான் நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். வணக்கங்க, நான் தான் மனோஜ். நான் வந்து திண்டுக்கல்ல இருக்கேன். என்னோடய லொக்கேஷன் வந்து கிழக்கு மீனாட்சி நாயகம்பட்டி. நான் வந்து இந்த கன்னி சிப்பிப்பாரா இதெல்லாம் வச்சு ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேனுங்க. நான் ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து MBA முடிச்சிருக்கேன். இல்லை, இது நான் 12th முடிச்சதுலேருந்தே இதை நான் வச்சுருக்கேன். 12th படிக்கிறப்பலேருந்தே இருக்குது. முன்னாடி இருந்துச்சு, 10th படிக்கிற வரையும் இருந்துச்சு. அப்போனா அந்தளவு இதாக இல்லை. இப்போ தான் பழைய லைனேஜ் இந்த குவாலிட்டியாக வச்சு ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மகிட்ட இப்போ ஓரளவு எல்லா லைனேஜுமே இருக்குது. இப்போ நம்மளே ஓரளவுக்கு நமக்குன்ற ஒரு குவாலிட்டிக்கே நம்ம ப்ரீட் பண்ணி தான் வச்சுட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் என்னோடய ஓன் ப்ரீட் பப்பி தான். இந்த ஃபீமேல் பப்பி ராஜாபா பா, அந்த மேல் பப்பி அந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ப்ரீட் பண்ணி நம்மளே வச்சுக்கிறது. நம்மளோட இதுக்காண்டி நம்மளே வச்சுருக்கு, நம்மளோட ஓன் யூஸ்காண்டி வச்சுருக்குது. இப்போ இதுதான் மெயினாக பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை? ஆமாம், இதான் மெயினாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எப்படி மெயினாக பண்ணலாங்களா இல்லை எப்படி இப்போ ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறீங்க? இல்லை, நான் அது ஹாபியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சும்மா அப்படியே சைடில் இது யாராவது ரொம்ப விரும்பி வளர்க்க கேட்குறவங்களுக்கு ப்ரீட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன். சிப்பிப்பாறை கன்னின்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஜாதி தானுங்க. இது வந்து கலர் வித்தியாசம்தான். கலரை பொறுத்து தான் நம்ம வந்து இதை வந்து ஒரு இதாக பிரிக்கிறோம். ஆனால் எல்லாமே ஒரே தான், எல்லாமே வேட்டை நாய்கள் தான். இது வந்து இப்போ செவலப்பில்லை, இது வந்து கன்னி. ஆனால் ரெண்டுமே ஒரே ஜாதி தான். இது கலர் தான் வேறு, இது வேறு ஜாதி கிடையாது. கலரை பொறுத்து நம்ம பிரிச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஒரே மதரில் ரெண்டுமே இப்போ அதெல்லாம் பிறக்கும். கன்னியும் பிறக்கும், பிள்ளையும் பிறக்கும். அது வந்து ஒரு கலர் மட்டும்தான். அது வந்து ஒரு தனி ப்ரீடெல்லாம் கிடையாது, கலர் மட்டும்தான். இது நிறைய இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. பறிக்கி, தேன் பறிக்கி, பால் பறிக்கி, பால் கன்னி, செங்கன்னி, இந்த செவலை, இந்த அதிலே கருமூஞ்சி வந்தால் கருவா செவலை, அந்த மாதிரி நிறைய இருக்குது. செவலை மரம் வெள்ளை கலந்து வரும், செவலை மரம், கருமரை. ஆமாம், நிறத்தை வச்சு தான் நம்ம பிரிக்கிற முறை. இது எல்லாமே ஒரே ஜாதி தான். இது எல்லாமே ஒரே ஜாதி தான். வேறெல்லாம் ஒன்றுமே டிஃப்ரென்ஸும் ஒரு ஃபாதர் மதரை பொறுத்து குவாலிட்டி டிஃபர் ஆகும். இந்த மூஞ்சி, இந்த தோல் சொன்ன வால், இந்த நெஞ்சரக்கம், இதெல்லாம் ஒரு ஃபாதர் மதரை பொறுத்து மாறும். ஆனால் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே ஜாதி தான், ஒரே இதுதான், ஒரே நம்ம வேட்டை நாய்க்கு தான் எல்லாமே. இல்லை, இப்போலாம் அந்தளவுக்கு யாரும் வேட்டைக்கு போகிறதில்ல. எல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் அது இதுன்றனால அந்தளவுக்கு யாரும் வேட்டையாடுறதில்லை. என்கிட்ட ஒரு 3 மேல் இருக்குது, ஃபீமேல் ஒரு 15 ஃபீமேல்கிட்ட இருக்குது. நம்மளே ப்ரீட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த ஃபாதர் மதர் பார்த்தீங்கன்னா ஒரே தாய் வகுத்தில் பிறந்திருந்தாங்கன்னா ப்ரீட் பண்ணோம்னா அந்த ஆமாம், அந்த இன்ப்ரீடிங் வரும். அது மாதிரி பண்ணக்கூடாது. இன்ப்ரீடிங் வரும். அந்த இன்ப்ரீடிங் பண்ணக்கூடாது. இன்ப்ரீடிங் பண்ணக்கூடாது. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பப்பியும் சைஸ் ஹைட் வராது. குவாலிட்டி வரும், ஆனால் ஹைட் வராது. ஹைட்டு இதெல்லாம் வராது. உங்களோட ப்ரீடுக்கு என்னென்ன நம்ம இங்கே ஃபுல்லாக பால் தானுங்க. பால், தயிர், பால் சோறு, தயிர் சோறு. இங்கே நமக்கு எருமைப்பால் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ பால், தயிர், வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் சிக்கனு, அந்த மாதிரி பீஃப் அந்த மாதிரி சேர்த்துப்போம். இப்போ அந்த சிக்கனில் மட்டும் அந்த தோலில் அந்த பிரச்சனைலாம் இல்லை, அது கரெக்டாக வாஷ் பண்ணி அந்த மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கரெக்டாக சமைக்கணும். சில பேர் அப்படியே போடுவாங்க, அதெல்லாம் போடுறதுனால பிரச்சனை. ரெண்டாவது பழையதாக இல்லாமல் புதுசாக ஃப்ரெஷ்ஷான சிக்கனாக போடணும். நாங்கள் சும்மா ஸ்மெல்லுக்கு தான் போடுவோம், சும்மா ஸ்மெல்லுக்காண்டி தான் போடுவோம், நிறையாலாம் சேர்த்துக்க மாட்டோம். கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணாமல் போட்டால் வச்சாலோ, இல்லை சாப்பாட்டில் உப்பு போட்டிங்கன்னா அந்த மாதிரி தோல் பிரச்சனைலாம் நிறையா வரும். உப்பு போட்டால் தோல் பிரச்சனை வரும். ஆமாம், போடக்கூடாது. அதெல்லாம் இல்லைங்க. குட்டியிலேருந்து கரெக்டான தடுப்பூசி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய டிசீஸ்லாம் எதுவும் வராது. குட்டியிலேருந்து கரெக்டாக தடுப்பூசி, ஒரு 45 நாள் ஒரு தடுப்பூசி, அங்கிட்ட ஒரு 20 நாள் ஒரு பூஸ்டர், அப்புறம் அங்கிட்ட 20 நாள் ஒரு பூஸ்டர், அவ்வளோதான். எந்த பிரச்சனையும் வராது, அது பிசாமல் இருக்கும். ஆமாம், அந்த ஒரு 3 மாதம் வரை ரெகுலராக போட்டிங்கன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு ஊசி தான், அவ்வளோதான். அப்புறம் ரேபிஸ் ஊசி ஒரு 6 மாதத்துல அப்புறம் ரேபிஸ் ஊசி போடுவோம், அவ்வளோதான். அப்புறம் பேசாமல் இருப்பானுங்க. நோயின்னு வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடாதனால நோய்கள் வரும். தடுப்பூசி போடாமல் இருக்கனால நோய்கள் வரும். இந்த பார்வை வரும், டிஸ்டம்பர் வரும், அந்த மாதிரி அது நிறையா இருக்கும். அது ஒன்று ஒன்று ஒரு இதை பொறுத்து, ஒரு கிளைமேட்டை பொறுத்து வரும். மெயினாக தடுப்பூசி போடுறது நல்லது.
நாய்க்கு நல்லது, நமக்கும் நல்லது. நம்ம கூடயே வச்சுருந்தா நமக்கும் நல்லது. இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பார்வோ வைரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா அந்த நாய் காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடுப்பூசி போட்டிருப்பாங்க, பார்வை வந்திருக்கும், காப்பாற்ற முடியாது. அது காப்பாற்றிடலாம். ஒரு தடுப்பூசி போட்டு பார்வை வந்துச்சுன்னா காப்பாற்றிடலாம். இப்போ தடுப்பூசியே போடாமல் இருப்பாங்க. 2வது, பார்வை வர வரையுமே அதுக்கு நல்ல ஃபீடு கொடுத்துருக்கணும், நல்லா தாய்ப்பால் குடிச்சிருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்தாலும் காப்பாற்றிடலாம். அந்த வீக்காக இருக்க குட்டிகளுக்கு பார்வை வந்துச்சுன்னா நம்ம காப்பாற்ற முடியாது. குட்டிகளுக்கு தான் அந்த பார்வை. ஆமாம், அந்த ஒரு 5-6 மாதத்துக்குள்ள தான் அந்த பார்வைன்ற நோய் வரும். அதுக்கு மீறி வராது, அதுக்கு மேலே வராது. குட்டி வந்து பெருசாயிடுச்சுன்னா வராது, பார்வை வராது. முறையான தடுப்பூசி. ஆமாம், தடுப்பூசி போட்டிங்கனாலே பார்வை வராது. சரி சரி. மற்றபடிக்கு இந்த தோல் நோய் அந்த மாதிரி இல்லை, அது நமக்கு அப்பப்போ வரதான் செய்யும். என்னதான் நம்ம இதாக வச்சுருந்தோம், இவனுக்குலாம் முடி கிடையாது இல்லையா? ஸோ அப்பப்போ அந்த மாதிரி வரதான் செய்யும். அதுக்கு அப்போதைக்கு மட்டும் நம்ம இந்த நான்வெஜ் சேர்க்காம வெஜ் மட்டும் சேர்த்துக்கிட்டு தயிர் அந்த மாதிரி கொடுத்துட்டு சோத்து கத்தால தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டிடுவோம். அது நார்மல் ஆயிரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட அந்த சினை காலங்கள் அது ஒரு நாயும், ஒரு சில நாய் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஹீட்டுக்கு வரும், சில நாய் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். குட்டி இப்போ நம்மகிட்ட ஒரு நாய் வந்து குட்டி போடுதுன்னா 13 நாளில் கண் முழிக்கும். நம்ம ஒரு கண்ணு முழிச்சதும் ஒரு டிவாம் பண்ணிடுவோம், ஒரு பூச்சி டானி கொடுத்துருவோம். அங்கிட்ட ஒரு மாதத்தில் இன்னொரு தடவை டிவாம் பண்ணிடுவோம். டிவாம் பண்ணிட்டோம்னா அப்புறம் நான் ஒரு 30 நாளில் பப்பி டிபி போடுவோம், அந்த வேக்சின் போடுவோம். போட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க. அது வந்து ஒரு சில நாய் 8 மாதத்துல வரும், சில நாய் 6 மாதத்துல வரும். அது அவங்க மாற்றி அவங்களோட இதை பொறுத்து ப்ரீட் பண்ணிக்குவாங்க. ஆனால் நான் மேஜராக நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 வயசுக்கு மேலே தான் மேட் பண்ண சொல்லுவேன். ஃபீமேலாக இருந்தால், மேலாக இருந்தாலும் அதே தான். 2 வயசுக்குள்ளேயே பருவத்துக்கு வரும். வந்தாலும் நம்ம மேட் பண்ணக்கூடாது. 2 வயசுக்கு மேலே பண்ணால் நல்லது. எத்தனை குட்டிகள் வரைக்கும் அது நம்ம வந்து மேஜராக நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், நிறைய லாக் வச்சாதான் நிறையா குட்டி போடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. அது வந்து ஃபீமேலோட எக்கு கவுண்டிங்கை பொறுத்து தான். 2வது, மேல் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான மேலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா குட்டி என்கிட்ட 11 குட்டி வரையும் நாய் போட்டிருக்கு. மினிமம் ஒரு 3 குட்டி 4 குட்டிலேருந்து 11 குட்டி வரையும் நாய் போட்டிருக்கு. சரிங்க. இப்போ அந்த மேல் வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் பார்த்து நம்ம தனி ஃபுட்டு கொடுக்கணுங்களா இல்லை ஃபீமேலுக்குங்களா? ஆமாம், அது கொஞ்சம் காலையிலேயே கொஞ்சம் பாலையில் கொடுத்துட்டு செனைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் தூக்கி தனியாக போட்டுருவோம். இப்போயுமே நம்மகிட்ட ஒரு 3-4 நாய் செனை, அதனால் தூக்கி தனியாக போட்டாச்சு. அது காலைல ஒரு 1 லிட்டர் பாலை ஊற்றிடுவோம், சாயந்தரத்துக்கு சாப்பாடு வச்சுருவோம். ஏன்னா அந்த மித்த நாய்களோட ஓட விடாமல் விளாட விடாமல் அந்த மாதிரி போட்டு தனியாக போட்டுருவோம். ஆமாம், அது கொஞ்சம் தனியாக தான் வச்சு பார்க்கணும். ஏன்னா இவங்களோட விட்டோம்னா ஓடி ஆடி விளாடும், தவ்வும் மேலே கீழே தவ்வும் விழுந்துரும். அது அபார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தனியாக தூக்கி போட்டுருவோம். ஆமாம், அபார்ட் ஆயிரும். ஸோ நாங்கள் பிரிச்சுருவோம். 2வது, ப்ரெக்னன்சி அப்படின்றனாலே கொஞ்ச நாள் அந்த நாய் அக்ரெஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் தனியாக பிரிச்சுருவோம். இல்லை, அது ஒரு நாயும் ஒரு லைனை பொறுத்து மாறும். தாய் வந்து குத்துக்காது, தகப்பையை வந்து மடிக்காது அப்படின்னா ஒன்று மடிக்காதே வரணும்னு இது இல்லை, குத்துக்காதா வரணும்னு அவசியம் இல்லை. அது அதோட லைனேஜை பொறுத்து மாறும். சப்போஸ் நமக்கு காது மடிக்காதா வேணும்னா அதை நம்ம டேப்பிங் கூட பண்ணிக்கலாம். டேப்பிங் பண்ண நம்ம மடிக்காதா கூட நிப்பாட்டிக்கலாம். ஆமாம், குத்துக்காது நம்ம எதுவும் பண்ண முடியாது, நேச்சராக வந்தால் தான். அந்த மடிக்காதுன்றது நம்ம டேப்பிங் பண்ணிக்கலாம். அது ரொம்ப விருப்பப்பட்டு இது பண்ணுறவங்க டேப்பிங் அந்த 3 மாதத்தில் 2 to 3 மாதம் வரையும் அந்த டேப்பிங் பண்ணிக்கலாம் நம்ம. அது அதோட ஃபாதர் மதரை பொறுத்து, அதோட லைனேஜ், அவங்க பாட்டி, அவங்க தாத்தா, அதெல்லாம் பொறுத்து இந்த காதோட லென்த்து சைஸ் எல்லாம் மாறும். நான் 7 வருஷம் முடிய போதுங்க. 7 வருஷம் முடியும். 7 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க? நான் அதெல்லாம் எண்ணவே முடியாதுங்க. அவ்வளோ நிறையா குட்டி கொடுத்துருக்கேன். ஓன் ப்ரீடிங்கே நிறையா கொடுத்துட்டேன். பரவாயில்ல, நல்லா முன்னைக்கு இப்போ நிறைய பேர் இதை வாங்கி நல்ல முறையில் வளர்க்குறாங்க. முன்னாடி வாங்குவாங்க, அந்தளவு வளர்க்க மாட்டாங்க, வளர்ப்பு விட்டுருவாங்க. இப்போ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கி அந்த இன்ட்ரெஸ்ட்டோடய நல்லா வளர்க்குறாங்க. அப்படி ஆளுக்கு தான் நானும் குட்டி கொடுத்துட்ருக்கேன். நல்லா வளர்க்குறாங்க, உண்மையிலே நம்மளை விட நல்லா வளர்க்குறாங்க வாங்குறவங்க. அதெல்லாம் நிறைய, நான் எந்த டவுட்னாலும் எனக்கு கூப்பிட சொல்லுவேன், என்ன டைம்னாலும் கூப்பிட சொல்லுவேன். என்னன்னாலும் அவங்களுக்கு நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணி மெடிசன் அங்கே இல்லைன்னா கூட இங்கே வாங்கி கூட நான் அனுப்பிச்சி விட்ருவேன். ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நான் மெடிசன் கூட இங்கே வாங்கி அனுப்பிச்சி விட்ருவேன். நம்ம நாயில் இல்லாத எதுவுமே இல்லை. எல்லோரும் கண்டிப்பான முறையில் இதை வாங்கி வளர்க்கணும். எல்லோரும் ஃபாரின் பீடு வளர்க்குறீங்கன்னா அதுவும் வளங்க, இதுவும் ஒன்று வாங்கி வளங்க. வளர்க்காமல் விட்றாதீங்க. கண்டிப்பாக வளர்த்திங்கன்னா அதை கடைசி வரையும் வச்சுருப்பீங்க. யாரும் அப்படியே இடையிலே விட்டுட்டு போகிறது கொடுக்குறதெல்லாம் இல்லை. எல்லோரும் ஒன்று வச்சுருந்தா அப்புறம் இன்னொன்று வாங்கி வளர்க்கணும்னு ஆசை வந்துடும். கண்டிப்பான முறையில் எல்லார் வீட்லேயும் நம்மளோட நாய் இருக்கணும். கண்டிப்பாக இது கடைசி வரை பாதுகாக்கப்படணும். இந்த ஜென்ரேஷனில் நான் செய்கிறேன்னா அடுத்த ஜென்ரேஷனில் இன்னொருத்தையும் செய்வான். அந்த மாதிரி
எல்லா பேரும் எல்லார் வீட்லேயும் ஒன்று கம்பல்சரி, ஒன்றும் இல்லை லோ மெயின்டெனன்ஸ் தான், கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் ஒன்று வச்சு வளர்க்கணும். அதான் நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன்.